அது ஆம்பளை போய் நீ அடக்கமா கத்துக்கோ. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கினா உனக்கு நல்லது. நீ மரியாதை கொடுத்து பேசினா உனக்கு நல்லது. தரணி உங்க சூர்யா அடங்க அப்பா மவளே பேர் குண்டமன் என்னங்க அப்பா பேத்துறேன் மத்துக்கா பேச்சு பேச்சா இதுலயே தெரிஞ்சு போச்சு வல்லல் என்ன தெரிஞ்சு போச்சு. நான் வந்தேன் பக்கத்துல நின்னு உன்னை டச் பண்ணனா இல்ல தொடல இல்ல அதுலயே தெரிஞ்சு போச்சு நாங்க எவ்வளவு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறோம். வந்தீங்க ஏண்டி அரிப்படத்த முண்ட ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்தா லவக்கம் தொடுவியா நீ? ஆம்பளை பக்கத்துல வரது தெரியுதுல டச் பண்ற அப்படிதான் டச் பண்ணுவேன். மாப்பிள்ள மைக் அங்கே இருக்கு. நானும் மனுஷன் தானே எனக்கு ஆசை பாசை இருக்காதா? அதுல பங்காளியில நினைப்பாங்க பேசாம நம்ம கூட பப்பு நேஷன் போட்டுருக்கலாம்டான்ட்டு போட சொல்லுங்களேன். என்ன இருக்கு? ஆமா போட சொன்ன இப்படி உரைச்சிட்டு கிடக்கிறது போட்டு இங்க பாரு தரணி பொம்பளை பிள்ளைக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுத்து போறேன். பெண்ணுக்கு அடக்கம் கொடுக்கணும் தரணி. பொம்பளை பேசுனா அட்டை தரத்தனம் சொல்லிருக்கேன். யாரு சொன்னது? நான் சொல்றேன். இல்ல யாரு சொன்னதுங்க? எங்கயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்காப்பா? இல்ல வந்ததுல இல்ல. காலையில கொலால தெரிஞ்சு போகும் வல்லல் என்னதுன்னு. என்ன தெரியும்? ஒரு குடத்தை சேர்த்து வச்சுட்டா போதும். ஏண்டி சாண்டை குடிக்கும் மகளே ஏண்டி பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி சங்கதியை பூரா இழுத்து விட்டுறது. ஆவுனா ஆம்பளை இங்க ஒரு பட்டக்க வச்சு வாயை பட்டு கிழிச்சு போய் பாத்துக்கா கிழிச்சு நட்டு போடுவ மாத்துக்கா அட்டிக்கிற அடியில மூஞ்சி அந்த பக்கம் சடன்னு திரும்பி பாத்துக்கா குடுக்கு துடுப்பு தெரிச்சு போயிரு மாத்துக்கா இல்ல குடுத்தல குன்ன குடியில போய் அண்ணா காவடி எடுத்துக்கிட்டு இருப்ப. நீ போய் ஏரியா முதல்ல என்ன எதுக்கு முதல்ல அங்கிட்டு எங்க ஏரியாக்குறவங்க நீ எங்க ஏரியா வந்து நீர வண்டியா பேசிட்டு இருக்க. ரொம்ப பேசாத நீங்க ரொம்ப பேசாத. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏன் என்ன பண்ணுவீங்க? சட்டேர்ல கொடுத்து விடுவேன். நான் செகுல பேத்து போடுவேன் மாத்துக்கா. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து நீ கத்துக்க. நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன். நீ மரியாதை கொடுத்தா நானும் மரியாதை கொடுப்பேன். மை ரெஸ்பெக்ட்னு சொல்லி இருக்கேன். ஆம்பளைட்ட என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏன் நீ பேசும்போது நாங்க பேச கூடாதோ? அத பொம்பளை பிள்ளை எதிர்த்து பேசினால எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன பண்ணுவீங்க? என்ன பேசுறேன் ஊம் போட கத்துக்க. உனக்கு பூ போடுறத நானா கூட்டிட்டு உங்கறத கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன பேசுற? உன்னை புத்திர நிக்கிறதா கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன பேசிய பாரு. என்ன பேசி உனக்கு என்ன பேச தெரியுமா? நீ பேசு. உனக்கு என்ன தெரியும்? உன்ன மாதிரி ஒரு வாயாடி புள்ளையத்த நானும் சந்திக்கணும்னு நினைச்சேன். உனக்கு என்ன தெரியுங்கற? பாப்பா பாப்பா ஒரு பேச்சுக்கு வருவா. இன்னைக்கு ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னு வச்சுக்குவா. பாத்துருவோம். எந்த வகையில ஆண்களை நீ குறையா பேசுற நான் பாக்குறேன். நீ எந்த வகையில பெண்களை குறையா பேசுற நானும் பாக்குறேன். ஒரு குடும்பத்தை கொண்டு செலுத்துறது யாரு? யாரு? ஆண்கள் தான். ஆண்கள் தானே. ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது யாரு? பெண்கள். நாங்க சமாளிக்க தெரிஞ்சவங்க யாரு? யாரு? நீங்க கிடையாது. சரி நாங்க பெண்கள். சமாளிக்க தெரிஞ்சவங்கள நாங்கள ஏமாற தெரிஞ்சவங்க. சமாளிக்க தெரிஞ்சவங்க பெண்கள் மட்டும்தான். ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல புருஷங்கார மட்ட மலக்கா படுத்திருப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க? வீடு வாசல கூட்டி கோலம் போட்டு காலையில எந்திரிச்சு புருஷங்கால தொட்டு கும்பிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அப்படி புருஷங்கால தொட்டு கும்பிடுறாங்கல்ல. ஏன் தொட்டு கும்பிடுறாங்க? ஏன் சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம், புருஷன் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் சமாளிக்கிறது. புருஷங்கால அப்படி தொடும் பொழுது அந்த கட்டவர்கள் டிங்கி டிங்கின்னு அடைச்சுன்னு வைங்களேன். எப்ப புருஷன் உசிரோட இருக்கண்டா இன்னும் சாகாம அதை செக் பண்றதுக்காக அதை சமாளிக்கிற மாதிரி சமாளிக்கிறது. ஏன் புருஷன் முடிச்சிருக்கும் போது காலை தொட்டு கும்பிட்டா என்ன? அது என்ன தூங்கும் போது காலை தொட்டு கும்பிடுறது? இப்படி சமாளிக்க தெரிஞ்சவங்க பெண்களே தவிர ஆண்கள் எங்களுக்கு சமாளிக்க தெரியாது. வஞ்சகம் இல்லாதவங்க நாங்கெல்லாம் ஆம்பளை ஆளுங்க. இதெல்லாம் ஆம்பளையில குறை சொல்றீங்களே அதெல்லாம் நியாயமா? முத நீங்க குறை சொல்லும் போது நாங்க சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில ஆம்பளையில குறை சொல்லிவிடு பாப்பா. ஒரு குறை இல்ல 1000 குறை சொல்ல. சரியா? என்னத்த சொல்ல? நான் அப்படி ஒண்ணு சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். அதுக்கு நான் பதில் பேசுறேன். என்ன சுட்டு விடு பாப்பா. இல்ல தெரியாம கேக்குறீங்களா? குடும்பம்ன்றது ஒரு இதுக்குள்ள வச்சு குடிச்சுட்டு நீல குடும்பத்தையே கெடுக்குறீங்களே அது குறை இல்லையா? ஆம்பளையில பத்தி பேசு. நான் வேணாம்னு சொல்லல. சரி இந்த குடிக்கிறத மட்டும் பேசுனேன்னு வையே அப்படியே தூக்கி எறிஞ்சு முடியும். அது மட்டும் சொன்னா கோவம் வருதுல உங்களுக்கு? பேசாத. நான் டென்ஷன் ஆயிருவேன். குடிக்கிறத பத்தி தப்பா பேசக்கூடாது. அடேங்க அப்பா ஒரு டென்ஷன் ஆயிட்டாலும் தெரியாது. பேசாதன்னு முத பேசாத. முத குடிக்கிறத பத்தி தப்பா பேசுறியே. குடிக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? குடிக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு குடிச்சு பார். அதோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். அதுக்கு என்னைய குடிக்க சொல்றீங்களா? குடிச்சு பாருமா. எதுக்குங்க நான் குடிக்கணும்? சரி கேக்குறீங்களே. ஆம்பளை வக்கரையா பேசுறீங்களே. ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்க. அப்புறம் வலி என்னன்னு தெரியும் சொல்றீங்களே. அதே மாதிரி குடிச்சு பாரு. ஒரு கட்டிங்க உள்ள இறக்கக்குள்ள அவன் பண்ற வாட அவனுக்கு தான் தெரியும். கப்புல சரக்க ஊத்தி அந்த சரக்குல சம அளவு தண்ணியை ஊத்தி கூட போயிடக்கூடாது. சம அளவு கரெக்டா ஊத்தணும். அந்த தண்ணியை ஊத்தி அந்த கப்பை மூக்கு கிட்ட கொண்டு போற உள்ள இருக்கிற குரல் குந்தாணி எல்லாம் வெளியில வந்து எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னப்பா? அது ஏன் கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கண்ணை
கண்ணை மூடத்தானே போறோம். சரி, அதுக்கு முன்னால கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக கண்ணை முடிக்கிறாங்க. சரிங்க. அந்த சரக்கை குடிக்கிறதுக்குள்ள கம்பு கூட்ட மோந்த பார்த்து உள்ளங்கையை நக்கி பிறங்கையை நக்கி எல்லா கையும் நக்கி அடுத்த பக்கத்துல உட்காந்துருக்க மண்டையெல்லாம் மோந்து பார்த்து எனக்கு ஒரு டவுட். என்னப்பு கண்ணை திறந்துட்டே குடிக்கிறேன் எதுக்கு? கண்ணா திறந்துட்டே குடிக்கிறேன் அது எதுக்கு? நம்ம குடிக்கும் போது பக்கத்துல இருக்க சரக்கை எவனும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்காகத்தான் கண்ணை திறந்துக்கிட்டு குடிக்கிறாங்க. அதுக்காக இந்த மனுஷன் குடிக்கிற பாடு அவனுக்கு தான் தெரியும். அதை விட்டு விட்டு ஒரு ஆம்பளை குறை பேசுறீங்க, தண்ணி அடிக்கிறோம்னு இவ்வளவு தூரம் பேசுறீங்களா? இதெல்லாம் இல்லைங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? ஆமா, உட்கார்ந்து. இதுல எத்தனை பேர் தண்ணி அடிக்கிறாங்க? எல்லாமே தண்ணி அடிக்கிறது. எங்க தண்ணி அடிக்கிற பூரா தைரியமா கை தூக்குங்க. தண்ணி அடிக்கிற பூரா கை தூக்கு, தைரியமா தூக்குங்க. சும்மா கை தூக்குங்க. உண்மையிலே நம்மள பெருமையா நினைக்கணும். ஏன்னா அரசாங்கத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால கவலைப்படக்கூடாது. அரசாங்கமே நம்மளை வச்சுதாங்க இயங்குது. தண்ணி அடிக்கிறீங்களா? மோத்திரத்தை வாங்கி குடிங்க, அப்பதான் அறிவு வரும் உங்களுக்கு. மூக்கிய மொசரையும் பாரு, மொகரை பாரு, மொகரைய கட்டா பாரு. நன்றி கட்டத்தனமா பேசாத. நீ நன்றி கட்டத்தனமா நீங்க பேசுறாமா? சொல்லுங்க சூர்யா. இந்த மேடையில உன்னை வன்மையா கண்டிக்கிறேன். என் வண்டி இப்ப நீங்க பஸ்ல வரீங்க, நாடகத்துக்கு வரீங்கல்ல, பேருந்தில் ஏறின உடனே கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்துறாரு. சரி, காசு வாங்குறாரா? ஆமா, காசு வாங்குறாரா? ஒரு சில பஸ் தான் ஃப்ரீயா இருக்கு, அதுக்குன்னு எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பஸ் கிடையாது. ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்க. அதே மாதிரி ரேஷன் கடைக்கு போனா மாசமான உங்களுக்கு 1000 ரூபாய் ரேஷன் கடையில கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு மாசமான கிடையாது, மாசம் 1000 ரூபாய் ரேஷன் கடையில 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு ரேஷன் கடையில 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? கிடையாதுல்ல. இந்த காசு, இந்த இலவசம்லாம் எங்க இருந்து வருது? உங்க அப்பா வீட்டு காசா வருது? என்னைக்கு பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல 20 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது எங்க தலையில தான் வந்து விழுகுது. நாங்க வருத்தப்பட்டோமா? நாங்க வேதனைப்பட்டோமா? போனா போது நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி நாங்க விட்டு கொடுத்து போறோம். அதை விட்டு குடிகாரரை பத்தி தப்பா பேசுறீங்க தரணி. சொல்லுங்க, இனிமே பேசாத, குடிகாரர்களை பேசாத. அரசாங்கமே அவர்களுக்கு பேர் கொடுத்தக்காக மது பிரியர்கள்னு. அதை விட்டு குடிகார பையன் பேசப்படாது. கழுதைக்கு பேரு முத்துமாலையா? என்னமா சொல்றீங்க? அந்த சரக்கு குடிக்கிறதுக்கு மூத்திரத்தை குடிக்க வேண்டியதானே? குடிங்க. நாங்க மூத்திரத்தையும் குடிப்பா. உனக்கு தெரியுமா எப்படி குடிப்போம்னு? உனக்கு தெரியுமாமா? எப்படிங்க? நம்ம ஆளுங்க வருவாங்க, டவுனுக்குள்ள வருவாங்க ஜாமான் வாங்குறதுக்கு. வராளு 10 மணிக்கு தான்டா கடை திறக்கும், அங்க எங்க சுத்தி பார்த்துட்டு போறோம்னு சொல்லி அப்படியே கடைக்கெல்லாம் போய் ஜாமான் வாங்கிட்டு கரெக்டா 12 மணிக்கு கடை திறந்த உடனே டாஸ்மாக் கடைக்குள்ள போய் ஒரு குவார்டர் வாங்குவார். அங்க ஒரு கட்டிங்க போட்டுருவார். ஏன்னா அலையணுமா இல்லையா? அதுக்கு ஒரு கட்டிங்க போட்டு அங்கிட்டு சுத்தி கித்தி சாமான்லாம் வாங்கிட்டு சாயங்காலம் பொழுது ஆயிரும். பஸ்ஸில் ஏறணுமா இல்லையா? போட்ட கட்டிங் இறங்கிடும். அவர் நினைப்பாரு உடம்பெல்லாம் ரொம்ப அழுப்பா இருக்கு, இடுப்பு கீழே ஒரு கட்டிங் இருக்கு, இந்த கட்டிங்கை போட்டுட்டு பஸ்ஸில் உட்காந்தோம்னா 2 மணி நேரம் பஸ் டிராவல், அழுங்காம குழுங்காம போயிடலான்னு சொல்லி நம்மால் என்ன செய்வாரு, இந்த வேட்டிக்கிட்ட அப்படி சொருகி வச்சிருக்க சரக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தி பார்ப்பாரு, எங்கடா சரக்கு அடிக்கலாம்னு. வழி கிடைக்காது. நம்ம புள்ள தேடுவியா, கிடைக்கவே கிடைக்காது. கடையில் உட்காந்து சரக்கு அடிக்க முடியுமா? நேரம் மாநகராட்சி கக்கூஸ்குள்ள தான் போவோம். அங்க போய் பாட்டில் ஓபன் பண்ணி சுத்தி முத்தி பார்ப்போம், தண்ணி கிடைக்காது. நாங்க என்ன செய்வா, லவக்கன் மூத்திரத்தை பெஞ்சு நாங்களே கடற்கரை குடிச்சுக்குவோம். அதை விட்டு குடியார பத்தி தப்பா பேச என்ன பங்காளி? இப்ப நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயம், குடிக்கிறது தப்பு அப்ப நீங்க சொல்றீங்களா? என்ன பங்காளி? பங்கு நாங்களாம் குடிச்சிருக்கா அப்படி சொல்ல நான் உண்மையை ஒத்துக்கிறேன்னா நீயும் குடிச்சு பாரு, கப்பு நேரம் சரக்கு அதோட குடிச்சு பாரு. அதை விட கழுத மூத்திரம் குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா, பெருசா ஏறும். இங்க வா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன். என்னங்க? இப்ப குடிக்கிறத பத்தி தப்புன்னு சொல்றேன்ல, இதை நான் ஏத்துக்கிறேன். சரி, இப்ப ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார், பாத்திருக்கீங்களா? காலையில 5 மணிக்கு பால் ஊத்துவாங்க. அம்மா பால் ஐயா பால் ஊத்துறாங்கல்ல. இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இந்த டாஸ்மாக் கடைய சந்து பொந்துல வச்சிருப்பாங்க, கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் கூடுதே, இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? எது சாபம்? டாஸ்மாக் கடைய அப்படி சொல்லாதீங்க தலைவா, அபச்சாரம் சொல்லாதீங்க, சாமி கண்ணை குத்திரும் அப்படி சொல்லாதீங்க. என்னன்னு ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு, வந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல, சுத்தி முத்தி பார்த்திருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலக்கிறார். கடவுள் பார்க்கிறார், ஆக பால்ல தண்ணி கலக்கிறான், எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள் போய் கேட்கிறாரு, எப்பா தொண்டை வறண்டு ஓச்சுடா, குடிக்கிறதுக்கு தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. உடனே அந்த வியாபாரி, போய பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா?
பயா அவன் சொல்லி விரட்டிட்டார். கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியாம ரோட்ல நடந்து போய்கிட்டே இருந்திருக்காரு. சரியா 12 மணிக்கு டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணிருக்காங்க. கடைக்கு முன்னால நின்று கடவுள் கேட்டிருக்காரு, எப்பா தொண்டை வறண்டு வச்சுடா, குடிக்க தண்ணி கொடுங்கடான்னு கேட்டிருக்காரு கடவுள். உடனே அதுல வேலை பார்க்கக்கூடிய ஆளுக பூரா தண்ணி தானே வேணும், ஏய் ஒரு உள்ள கூட்டிட்டு போய் ஊத்தி விடுங்கடான்னு இருக்காரு. உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊத்தி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்க போட்டு வரம் கொடுத்தாராம். ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்துல பொந்துல கடை வச்சாலும் கூட்டம் பூரா உன்னைய தேடி தாண்டா வரும். கடவுள் கொடுத்த வரம். அப்ப நீங்க எப்படி இதை நினைக்கணும்? தெய்வமா யோசிக்கணும். சரிங்க, யோசிச்சு பேசணும்.